மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மீண்டும் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒருவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு முழுமையாக தேவைப்படுது. நேற்று நடந்த கட்சியோட பொதுக்குழு சந்திப்பு, கட்சி உறுப்பினர்கள் சந்திப்பு, அதில் விஜய், ஆதவ அர்ஜுன் அவர்கள் எல்லாமே பேசினதை நம்ம கவனிச்சோம். அதில் சில கேள்விகள் இருக்குது. அதில் நான் எதிர்பார்த்த விஷயங்கள், விஜய் அவர்கள் என்னென்ன பேசுவாங்க எதிர்பார்த்தேன் நான். பட் அது என்னென்ன நடக்கலை, என்னோட மனசில் உள்ள விஷயங்களை வந்து நான் அந்த வீடியோ நான் தெரிவிக்கிறேன். ஓகேங்களா? சில விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில பேருக்கு முரண்பாடாக இருக்கலாம். இது முழுக்க என்னோட கருத்து தான். ஓகேங்களா? என்னென்ன மனசு தோன்ற விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க இதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறதையும் நீங்கள் கீழே பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? பொதுக்குழு நடக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஏற்கனவே வந்து மீடியா என்ன பண்ணுச்சுன்னு எல்லாருமே தெரியும். லைவ் அவங்க வீட்டில் வந்து கிளம்பிட்டாரு, அங்கே வந்துட்டார், கார் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ப்ரெஸ்ஸு. இதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது, இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த லைவில் அந்த கார் வந்துகிட்டே இருக்குது. அந்த மீடியா கார் வந்து போது அங்கே ஒரு கார் வந்து இடிச்சிருச்சு. இந்த ஒரு விபத்து அங்கே ஏற்படுது. அதுக்கப்புறம் விஜய் இது வந்து மீடியா பண்ணுற தவறு. அந்த மீடியா வந்து என்ன பண்ணுறாங்க, லைவ் முன்னாடி எதனால பிரச்சனை நடந்துச்சுக்கு முக்கியமான காரணம் இந்த டிவி ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே லைவ் காமிச்சப்போ மக்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்வத்திலேயே வச்சுருந்து அவங்களுக்கு வரத்துக்கு ஒரு காரணமும் மீடியாவும் இருந்துச்சு. மறுபடியும் அதே மாதிரி தான் மீடியா மறுபடியும் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இது அடுத்து வந்து ரெண்டாவது விஷயம், டிவிகே கட்சி சார்ந்த நபர்கள், தொண்டர்கள் அந்த ஹோட்டலுக்கு அந்த மீட்டிங் நடந்த அவங்க ஆஃபீஸில் மீட்டிங் நடந்துச்சு. இந்த கட்சி பொதுக்குழு கூட்டத்துக்குள்ளே நடந்த விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியே நடந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். ஏற்கனவே கரூரில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்துச்சு. தமிழ்நாட்டையே இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஒழுக்கி போட்ட சம்பவம் அந்த கரூர் மக்கள் இறப்பு. இதில் முக்கியமான காரணம் வந்து எல்லாத்துக்குமே காரணம், எல்லாருமே ஒரு காரணம் தான். ஆனால் அதில் முக்கியமான காரணம் மீடியா. அவங்க தொடர்ந்து லைவ் காட்ட மக்கள் ஆர்வத்தில் வந்து நின்றனால இந்த கூட்ட நெரிசல் அவங்களும் ஒரு காரணம் தான். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமும் மறுபடியும் ப்ரெஸ் என்ன பண்ணுறாங்க, மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் அவர்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வரதுலேருந்து அந்த மீட்டிங் நடக்கிற இடத்து வரைக்கும் லைவ், கண்டினியூவாக லைவ். எங்கே வந்துட்டு இருக்காரு, எந்த காரு, BMW காரு, அது இதுன்னு அதே பேட்டர்னை தான் மறுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, கட்சி சார்ந்த டிவிகே நபர் தொண்டர்கள் ஏற்கனவே அந்த டிவிகே கட்சி நடத்திய மக்கள் பொதுக்கூட்டத்தில் அசம்பாவிதங்கள் நடந்துச்சு. இதுக்கப்புறம் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் கட்சியும் சரி, கட்சி சார்ந்த நபர்களும் சரி ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த காரில் வரதை பார்த்துட்டு ஓடி போறீங்க, பின்னாடி ஓடுறீங்க, அதில் ஒருத்தர் கை குழந்தை வச்சுட்டு ஓடுறாங்க. இது உண்மையிலே ரொம்ப தப்பாக இல்லைங்க. நான் டிவிகே சார்ந்த நபர்களை பார்த்து கேட்குறேன், நண்பர்களை, தோழர்களை பார்த்து கேட்குறேன். ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆளுங்கட்சி வந்து தனக்கு எதிராக எந்த சக்தி வந்தாலும் அது முடக்க தான் பார்ப்பாங்க. நீங்களும் ஒரு காலத்தில் ஆளுங்கட்சியை உட்காரும்பொழுது உங்களுக்கு வர எதிர்கட்சி மாற்றம் வரவங்க நீங்கள் எதிர்க்க தான் செய்வீங்க. இது வந்து இயல்பு, இது அரசியல். ஆனால் அந்த அரசியல் வந்து தன்னை தற்காப்பாற்றிக்கணும் அப்படிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நடவடிக்கை இருக்கணும். அதே மாதிரி காருக்கு பின்னாடி ஓடுறீங்க, வேகமாக பார்க்குறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குங்க. ஏற்கனவே ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. அதுலேருந்து இன்னும் விஜய் மீண்டு வரலைங்கிறது நீங்கள் டிவிகே கட்சி சார்ந்த நபர்கள், ஆதரவாளர்கள் எல்லாமே மீடியாவில் எல்லாத்தையும் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன, விஜய் வெளில வரவே இல்லைங்கிறீங்க. மறுபடியும் அதே மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா என்னங்க, யாருங்க பொறுப்பேற்பா? என்னங்க பதில் சொல்லுவீங்க? மீடியாவுக்கு மக்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? எப்படி அடுத்து போய் கட்சி நிகழ்வுகளை பார்ப்பீங்க? எப்படி மக்கள் நம்பி உங்களை பார்க்க வருவாங்க? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க. மறுபடியும் அதே தப்பை தான் அந்த கட்சி சார்ந்த தொண்டர்கள் ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க. இது முழுமையாக தவிர்த்திருக்கணும், ஆனால் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டம் உள்ள நடந்த மீட்டிங் வருவோம். விஜய் அவர்கள் வந்து முக்கியமாக விஜய் அவர்கள் வந்து அவங்க அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா தீர்மானங்கள் போட்டாங்க. நெல் சாகுபடி, கல்லூரி மாணவி பாதிக்கப்பட்டது, மீனவர்கள் பிடிப்பட்டது, எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றா ஒரு 12 தீர்மானங்கள் போட்டிங்க. தீர்மானம் மட்டும் பத்தாது, இதை பற்றி விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கலாம், அடித்து பேசியிருக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் இந்த ஒரு மாதம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆளுங்கட்சி சார்பாக சரி, மக்களுக்கு வந்து ஏற்கனவே நிறைய பாதிப்பு இருக்குது. நெல் சாகுபடி பாதிப்பு, கல்லூரி மாணவியோட பாதிப்பு, மீனவர்கள் பாதிப்பு, SIR அந்த பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் லட்டு மாதிரி வந்து பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அரசியல் கட்சியில் எடுத்து பேசுகிறதுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த இடத்துலையும் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரூரில் நடந்த விஷயத்தும் அதுக்கப்புறம் அந்த நீதிமன்றம் நடந்த விஷயத்தை மட்டும் தான் பேசுகிறாரு. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு, கரூர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் மக்களுக்கே தெரியும். நீங்களும் சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அப்புறம் ஏன் மறுபடியும் நீங்கள் அதையே அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க? அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லையா? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் தான் CBI விசாரணை நடக்குன்னு சொல்லிட்டீங்க, அதில் நம்பிக்கை இருக்குது நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் தான் நீதி வெல்லும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த விஷயத்தை பற்றி பேசுங்க. சரி, நீங்கள் பேசுங்க. அதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் ஒரு மாதம் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல, எந்த ஒரு கட்சி ஆக்டிவிட்டியும் இல்லாமல் இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது மட்டும் பிரச்சனையா? அது மட்டும் தான் இங்கே பிரச்சனைகளா? தீர்மானங்கள் கொடுத்தீங்க, அந்த தீர்மானத்தை தலைவர் தானே வந்து அட்ரஸ் பண்ணி அடித்து பேசணும். இந்த மாதிரி நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு, நெல் சாகுபடியில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, மீனவர்கள் பிடிபட்டிருக்காங்க, இந்த பிரச்சனை எத்தனை வருஷம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத கட்சி சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஆனால் விஜய் அவர்கள் அதை பற்றி சொல்லவே இல்லை. அதுவும் இல்லாமல் ஒரு 13 to 14 நிமிஷம் மட்டும்தான் அவர் பேசியிருக்காரு. அதனால் ரொம்ப எதிர்பார்த்தேன் இன்னும் விஜய் அவர்கள் பேச போகிறது. ஏன்னா கரூர் துயர சம்பவம் நடந்து கடைசியாக ஒரு 4 நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறீங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் மக்கள் சந்திப்புக்கு வரீங்க. சந்திப்பில் வரும்பொழுது பிரச்சனைகள் எத்தனையோ இருக்குது. இப்போ நீங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் கட்சி பொதுக்குழு கூட்டம், கட்சி நிர்வாகிகள் சீரமைப்பு கூட்டம், இந்த மாதிரி தான் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது சம்மந்தமான எந்த நிகழ்வும் நடக்கலை. முழுக்க
தீர்மானங்கள் வந்து வாசிக்கிறீங்க, தீர்மானங்களை அஃபிஷியலாக நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, புரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணணும்ல, தலைவர் அவர்கள் அட்ரஸ் பண்ணணும். இப்போ எஸ்ஐஆர் பற்றி நீங்கள் பேசியிருக்கணும். எஸ்ஐஆர் பற்றி நீங்கள் பேசவே இல்லை. எஸ்ஐஆர்னா என்ன, அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் விலக்கி இருக்கணும். ஏன்னா டிவிக்கு கட்சி பார்க்கக்கூடியவங்க, ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, ஓட்டு போட வெயிட் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இளைஞர்கள், அரசியலுக்கு புதுசாக வராங்க. நீங்கள் நிறைய டிபேட்டில் வந்து உங்கள் ஆதரவில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, விஜய் அவர்கள் கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே இளைஞர்கள், புது வாக்காளர்கள், அவங்க தான் ஓட்டு போட போகிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓட்டு போட போகிறாங்க புது வாக்காளர்கள், அப்போ நீங்கள் அவங்க அரசியல் படுத்தணும்ல. இப்போ எஸ்ஐஆர் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை நீங்கள் பேசியிருக்கணும்ல. எஸ்ஐஆர் பிரச்சனைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன, அதனால் என்ன பிரச்சனை, தமிழகத்தில் எந்த அளவுக்கு தேர்தல் பாதிக்கும், வாக்காளர்கள் எப்படி பாதிப்பாங்க, இதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, இதையே நம்ம எதிர்க்கணும், அதை பேசிக்கணும். அதையும் நீங்கள் பேசலை. இப்போ ரீசெண்டாக 3 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம், கல்லூரி மாணவி பாதிப்பு கோயம்புத்தூரில். அந்த தனியார் கல்லூரி மாணவிக்கு நடந்த கொடூரத்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள் பேசணும். நான் எதிர்பார்த்து நீங்கள் பேசுவீங்க நம்புறேன். ஆனால் நீங்கள் அதையும் பேசலை. சரி, ஓகே. இப்போ சென்னையில் நடக்கக்கூடிய இப்போ ஃப்ளோட்டிங் வரப்போகுது, மீண்டுட்டு இருக்காங்க மக்கள். அதில் என்ன பிரச்சனை, அது ஆளுங்கட்சி என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கணும். அதையும் பண்ணுங்கள். நெல் சாகுபடி, நெல் கொள்முதல் பிரச்சனை, அதில் நடந்த ஊழல், இதை நீங்கள் அறிக்கையெல்லாம் விட்டுருந்தீங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் பேசுகிறேன். நீங்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான மக்கள் நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் கரூர் ஸ்டாம்பேடை மட்டுமே பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் கரூர் ஸ்டாம்பேடை பற்றி பேசுகிறீங்க, ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க, ஓகே. அப்படி நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் இங்கே நிர்வாகி இருந்தாங்க, இங்கே பாருங்கள், இங்கே தண்ணி வச்சுருந்தோம், இங்கே எங்களோட வாலண்டியர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த விஷயத்தையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணலை. இதெல்லாம் வந்து நான் அவர்கிட்ட எதிர்பார்த்த விஷயங்கள் தான். நான் வந்து அவரை விமர்சிக்கிறேன் நீங்கள் நினைக்க வேணாம். என்னோட உணர்வுகள் நான் வந்து வீடியோ பார்க்கும்பொழுது, ஏன்னா 1 மாதம் கழிச்சு தலைவர் விஜய் அவர்கள் நான் பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் அவர் கையில் இருக்குது. 30 நாளில் அவ்வளோ நிகழ்வுகள் நடந்திருக்கு. 12 தீர்மானங்கள் அவங்க சொன்ன 12 மட்டும் நடக்கல, அதை தாண்டி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது, எவ்வளவோ நடக்குதுங்க. ஆனால் அதை வந்து விஜய் அவர்கள் பேசாமல் இந்த கரூர் சம்பவத்தை மட்டுமே பேசி வெறும் 13 நிமிஷத்தில் பேசிட்டு போகிறது வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியல. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா 30 நாளுக்கு அப்புறம் ஒரு தலைவரை பார்க்குறோம், அவர் எல்லாத்தையும் பேசுவார், அடித்து பேசுவார் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஜஸ்ட் அந்த கரூரை மட்டும் பேசிட்டு, அதுவும் கரூர் சம்பவத்தில் நடந்தது மட்டும் தெளிவாக பேசாமல் நீதிமன்றத்தில் அவங்க என்ன சொன்னாங்க பேசியிருக்கீங்க. நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு, உங்கள் கட்சி சார்பாக என்ன பண்ணீங்க, மக்கள் சந்திப்பு என்ன நடந்துச்சு, எல்லாமே மக்களுக்கு அப்டேட் எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் அதை மட்டும் பேச வேண்டிய தேவையில்லை. இல்லை அதுக்கப்புறம் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, அதையும் நீங்கள் பேசியிருக்கணும். கரூர் ஸ்டாம்பேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் கண்டிப்பாக பேசியிருக்கீங்க, நான் உண்மையிலே வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, அதையும் நீங்கள் பேசியிருக்கணும்ல, அதையும் பேசலை. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் பேசினதில் நான் ஒரு விஷயம் என்ன கவனிச்சேன்னா, அவர் வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் அவர் பார்க்குறாங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதாவது அவர் அறிக்கை விடும்போது சரி, இந்த பிரச்சனைகளில் அந்த கட்சி சார்ந்த நபர்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசும்பொழுது நான் நல்லா கவனித்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மொத்த கட்சியும் வெளிப்படையாக மக்கள் சந்திப்பு மட்டும் தான் பண்ணலையே தவிர, ஆன்லைன் மூலமும் சமூக வலைதளங்கள் நியூஸ் மூலமாகவும், நியூஸ் பேப்பர் ஏதாவது ஒரு ஆர்டிகல் மூலமாவது தமிழகத்தில் என்ன பிரச்சனை நடக்குது, சுற்றி என்னென்ன பிரச்சனை நடக்குது, அவங்க கட்சி சார்ந்து என்னென்ன சூழ்ச்சிகள் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க அப்டேட்டில் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த பிரச்சனை மட்டுமே பேசியிருக்கக்கூடாது, என்ன ஏகப்பட்ட பிரச்சனைகள் பேசியிருக்கணும்ல. அது அவர் பேசலை, அது ஒரு வருத்தம், டிசப்பாயிண்டட். அதுவும் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு, வெறும் 13 நிமிஷத்தில் முடிச்சிட்டாரு. எவ்வளவோ பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ கரூர் சம்பவத்தை மட்டுமே நீங்கள் பேசுறதுக்கு அந்த ஒரு நாள் பார்த்தாது. ஏன்னா அவ்வளோ குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே இருக்குது. எல்லா கட்சியும் சார்ந்த நபர்களும் சரி, எல்லா பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், இந்த அரசியல் சார்ந்தே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒவ்வொரு மீடியாலையும் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிராக தான் இருக்குது. அப்போ நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இது இருக்குது அப்படின்னு. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் நடந்து வீடியோ விஷயம் மூலமாக அதை மார்க் பண்ணி காமிச்சிருக்காரு. அதே மாதிரி தானே கட்சிக்காரங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அந்தளவுக்கு கூட பண்ண வேணாம். ஆனால் நீங்கள் தெளிவாக என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருக்கணும். கரூர் ஸ்டாம்பேடை பற்றி பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீதிமன்றத்தில் நடந்தது பேசுகிறீங்க. அப்போ ஏன் அந்த சம்பவம் நடந்து அன்றைக்கி ஏன் நீங்கள் போக காரணம் என்ன, அதை நீங்கள் வீடியோ சொல்லியிருந்தீங்க. இப்போ டேரெக்டாக மக்கள் சந்திப்புக்கு வந்திருக்கீங்க, இன்னும் நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கலாம். ஆனால் பட் அதை விஜய் சொல்லலை, அது ஒரு வருத்தம். அதுக்கு முன்னாடி தொண்டர்கள் அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு முன்னாடி பண்ண நிறையா விஷயங்கள் வந்து மனசு வருத்தமாக இருக்குங்க. டிவிகே கட்சி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இன்னும் அப்படி பண்ணுறாங்களே, இவங்க திருந்தவே மாட்டாங்களா, மாறவே மாட்டாங்களா அப்படின்னு தான் தோணுது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில பேருக்கு முரண்பாடாக இருக்கலாம். என் மனசில் தோன்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. நீங்களே பாருங்கள், கரூர் ஸ்டாம்பேட் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அந்த கட்சி தொண்டர்கள் பின்னாடியே வந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன நடந்துச்சு, எல்லாமே தெரியும். ஆனால் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சின்ன சம்பவம் நடந்தால் கூட அது மிகப்பெரிய அளவில் இஷ்யூ ஆகும். ஏற்கனவே சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்குது. அந்த டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி இன்னொரு நிகழ்வு நடந்துடக்கூடாது. ஏதோ ஒரு சின்ன உயிர் பாதிப்பு, கார் விபத்து நடந்திருக்கு. ப்ரெஸ்ஸில் அவங்க வந்து சொல்லவே முடியாது, அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. ப்ரெஸ்ஸை வந்து எத்தனையோ பேர் வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க மறுபடியும் பண்ணக்கூடிய தப்பு லைவில் விஜய் வெளியே வந்துட்டார், காரில் வந்துட்டார், இங்கே வந்துட்டு அங்கே வந்துட்டு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்கள் தொண்டர்கள் கார் பின்னாடி ஓடி வர்றாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது இன்னும் மாறணுங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் மாற்றணும் தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை, ஏன் அப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வி தான் உருவாகுது. மற்றபடி அவர் விஜய் அவர்கள் வந்து பேசுனதுலாம் சரி, கரூர் ஸ்டாம்பேடை பற்றி நீதிமன்றம் பேசுனது, கட்சி சார்ந்து தீர்மானங்கள் எல்லாமே போட்டிருக்கீங்க. தீர்மானங்கள் வெறும் தீர்மானங்கள் மட்டும் இல்லாமல் அதை தலைவர் அவர்களும் அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கணும். இது வந்து நான் எதிர்பார்த்த விஷயம், பட் நடக்கலை. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு தோணிருக்கும், என்னடா விஜய் அவர்கள் தலைவர் அவர்கள் பாதியிலேயே முடிச்சிட்டாரு, வெறும் 13 நிமிஷத்தில் வீடியோ முடிச்சிட்டாருன்னு தோணும். எனக்கு அந்த எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பேச வேண்டியது இருக்குது, பேசியிருக்கணும். பட் பேசலை, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஓகே, இன்னும் வர அடுத்தடுத்த கட்டங்களில் மக்களை சந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் இதில் வந்து நான் எனக்கு மனசில் தோன்ற விஷயங்கள் இதில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு மாற்று நோக்கம் இருக்கும். அஜித் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டார், ப்ரெஸ் மீட்டிங், அவரோட பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று வெளியிட்டார், டைரெக்டாக 1-to-1 மீட்டிங். அதில் வந்து அவர் என்ன சொன்னார்,
இந்த சம்பவத்துக்கு நானும் தான் பொறுப்பு, இந்த சம்பவம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம்னு சொல்லி சம்பவத்தில் சம்மந்தமே இல்லாத நபர் வந்து பொறுப்பேற்கிறாரு. தமிழக மக்களும் பொறுப்பேற்றுக்காங்க, நானும் பொறுப்பேற்றுக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னா சமுதாயத்தில் நானும் தான் இருக்கேன், நானும் தான் பொறுப்பு. ஆனால் அண்ணன் தலைவர் விஜய் அவர்கள் இதுக்கு நானும் ஒரு பொறுப்புன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலைங்க. கட்சி சார்ந்து சரி, இந்த மாதிரி நடந்ததுக்கு நாங்கள் பொறுப்பு, இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, இது எங்கள் கட்சி மீட்டிங்கில் நடந்திருக்கு, இதுக்கு நாங்கள் முழு பொறுப்பு ஏற்றுக்கிறோம், 41 உயிர்கள் போனதுக்கு ஒரு காரணமாக நாங்களும் ஒருத்தராக தான் இருக்கிறோம், நீங்கள் மட்டும் காரணம் கிடையாது, ஆனால் நீங்களும் ஒரு காரணம் தான். இது வந்து என்னால் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை விஜய் அவர்கள் இப்போ மகாபலிபுரத்திலும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க, இதெல்லாம் சொன்னாங்கல்ல, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார், விஜய் அழுதார், இதெல்லாம் நீங்கள் வெளிவிட்டீங்க, இதை ஏன் சொல்ல வச்சிங்க? சொல்லிட்டாங்க, ஓகே. அப்போ அங்கே என்ன நடந்துச்சு நீங்கள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதையும் சொல்ல, சரி அதை கூட சொல்ல வேணாம். ஆனால் இந்த மாதிரி நடந்த துயரத்துக்கு நாங்கள் வருந்துறோம், இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, இந்த நிகழ்வுக்கு நாங்களும் ஒரு பொறுப்புன்னு சொல்லி விஜய் அவர்கள் எந்த இடத்துலையுமே சொல்லலை. இது உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். இதை நான் இப்போவும் பதிவு பண்ணுறேன். அங்கே நடந்த ஸ்டாம்பேடுக்கு, கரூர் ஸ்டாம்பேடுக்கு விஜய் அவர்கள் பொறுப்பு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. தலைவர் விஜய் அவர்களும் பொறுப்பு. ஏன்னா அவர் அங்கே வந்தனால அந்த நிகழ்வு நடந்திருக்கு. இது ஒரு விபத்து தான், அந்த கட்சி சார்ந்த நகரம் நடத்தல, இது ஒரு விபத்து. ஆனால் அந்த விபத்துக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் லிஸ்ட்டில் தலைவர் விஜய் அவர்களும் இருக்காங்க, டிவி கட்சியும் தான் இருக்காங்க. ஆனால் இந்த பொது குழு சந்திப்பில், மக்கள் நேரடி சந்திப்பில் விஜய் அவர்கள் அதை அட்ரஸ் பண்ணவும் இல்லை, அது வந்து வெளிப்படைத்தன்மையாக சொல்லவும் இல்லை. இது உண்மையிலே ரொம்ப வருத்தம் தர ஒரு விஷயமாக தான் எனக்கு இருக்குது.